Taste the Daily. வேங்கை வயல் வழக்கில் ஸ்டாலின் மாடல் காவல்துறை மீது நம்பிக்கை இழந்த திமுகவின் கூட்டணி கட்சியினரே இந்த வழக்கில் சிபிஐ விசாரணை கோரியுள்ளது வரவேற்கத்தக்கது என அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய சிபிசிஐடி போலீசார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் ஒருவரை பழிவாங்குவதற்காக தாங்கள் குடிக்கும் தண்ணீரில் அவர்களே மலம் கலந்திருப்பார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிய வருகிறது எனவும், குற்றம் சுமத்தப்பட்ட நபரின் குடும்ப நபர்களே தண்ணீர் அருந்துவார்கள் என்ற நிலையில் இதுபோன்ற குற்றத்தை யாரும் செய்ய மாட்டார்கள் என குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அரசின் காவல்துறை இது போன்ற ஒரு குற்றப்பத்திரிகையை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது நம்பும்படியாக இல்லை எனவும், எதையோ மூடி மறைக்க காலம் கடந்த அவசர குற்றப்பத்திரிகையாகவே இது கருதப்படுகிறது எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். மேலும் விடியா திமுகவின் காவல்துறையை நம்பாத திமுகவின் கூட்டணி கட்சிகளான இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் உள்ளிட்டோர் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளதும் மக்கள் பிரச்சனையை உணர்ந்து தற்போதாவது குரல் கொடுத்துள்ளது வரவேற்கத்தக்கது என அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்விலும் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்வதற்காக சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அதிமுக வலியுறுத்துவதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார்.